சட்னி நல்லா ஆற விட்டு நல்லா அரைச்சாச்சு. சூப்பரான மல்லி, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம புரட்டாசி மாதம்னால நம்ம நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக பார்த்திங்கன்னா என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியல. அதனால் தக்காளி தொக்கு தான் வதக்கிறேன் பார்த்துக்கோங்க. சும்மா கொஞ்சமாக தான், ரொம்ப எல்லாம் கிடையாது. சாப்பாடு இந்த இடத்துல வச்சுட்டு வச்சுட்டேன், விசில் வரப்போகுது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொரியல் என்ன பண்ண தெரியல, அதனால் அப்பளமே பொரிச்சிட்டேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயமாக இருந்துச்சு, பெரிய வெங்காயம். அதில் ஒரு 5 வெங்காயம் போட்டு ஒரு 4 தக்காளி போட்டு ஒரு 5-6 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் மூடி வச்சுருவோம். மூடி வச்சோன்னா நல்லா வதங்கிடும் அந்த எண்ணெயிலையும். அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள்தூள், சாம்பார் தூள் போட்டுக்கலாம். இல்லை பச்சை மிளகாயோடய போதுனாலும் போதும், அப்படியே சாப்பாட்டில் கிளறிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். மஞ்சள்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதங்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பார் தூள், ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம். போதும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு தக்காளி தொக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு, சூப்பராகவும். இப்போ நம்ம சாப்பாடு விசில் அடங்கினோன்னே நம்ம இது பண்ணிக்கலாம். இன்றைக்கி சிம்பிளான சாப்பாடு மதியானம் தக்காளி தொக்கு காரசாரமாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இவ்வளோ தண்ணி விட்டு வரும். இவ்வளோ தண்ணி விட்டு வரும், நல்லா வதங்கணும். இப்போ மூடி போட்டு தான் நான் மூடி வச்சுருக்கேன். இப்போ நல்லா வதங்கணும். உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பொடி வறுத்து போட்டுக்கலாம். வெந்தயம், மிளகு, சீரகம் எல்லாம் வறுத்து பொடி பண்ணி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் தக்காளி பச்சடி. நல்லா தக்காளி நல்லா வெங்காயமெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டாச்சு. தக்காளி பச்சடி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கடைசியில் இறக்கலாம். கருவேப்பிலை போட்டு பாருங்கள், சூப்பரான தக்காளி பச்சடி. இன்னும் கடைஞ்சிக்கலாம், இறக்கி ஆற வச்சு கடைஞ்சிக்கலாம். சூப்பரான தக்காளி பச்சடி.